மீண்டும் வருக டு மை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சேனல். ஓகே எஸ், ஸோ இன்னைக்கு இன்னொரு வீடியோ ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், போஸ்டர் பார்த்துருப்பீங்க, தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், கருடன் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கருடன் மூவியோட ட்ரெய்லர் வெண்ணுக்கு கிளிம்ஸோட ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை நான் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அப்படி கிளிம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கிளிம்ஸை வந்து இப்போ தான் பார்த்து முடிச்சேன். ஓகேவா, ஏன்னா நான் வந்து ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ டோன்ட் டு டூ தட் அண்ட் திஸ். ஸோ நான் ட்ரெய்லர் போய் பார்க்கல, இன்னும் இந்த கிளிம்ஸோட பார்த்துட்டேன். ஸோ அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஏன்னா அது வெளியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் அதை எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பார்த்த வரைக்கும் ஸ்டோரி வந்து வெற்றிமாறனோட அண்ட் டைரக்டர் வந்து துரை, வேற டைரக்டர். ஐ மீன் டைரக்ட் பண்ணுறது, மூவி டைரக்ட் பண்ணது துரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர். ப்ளஸ் என்ன ஒரு திங்னா, சூரி இஸ் த மெயின், நாட் இஸ் த லைக் கருடன் ஐ திங்க். பிகாஸ் அவரை வச்சு தான் அந்த கிளிம்ஸ் விஸ்வாசம்ன்ற பேரை வச்சு பேசியிருந்தாங்க. ஸோ மியூசிக் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா எஸ், நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் மியூசிக் டைரக்டர். அண்ட் சசிகுமார் இருக்கார், அவரோட கெட்டப் ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது. ஒரு மாதிரி லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட்டோட ஹேர் ஸ்டைல் அண்ட் ஒரு மாதிரி செம்மையாக இருந்தார். அந்த அது இன்னொரு ஆக்டர் உன்னி முகுந்தன். ஸோ எஸ், அவர் தெலுங்கு ஆக்டர் தான் நினைக்கிறேன். அவரோட 2-3 படம் பார்த்துருக்கேன். பட் இந்த லுக்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காரு. தமிழ் படம் ஃபர்ஸ்ட் படமா எனக்கு சரி தெரியல. டப்பிங் படம் பார்த்துருக்கு, தமிழ் இல்லை ஃபர்ஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் அவரை கேஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி பொருத்தமாக இருந்திருக்கலாம் அவங்க கதைக்கு. கிளிம்ஸ் பார்த்த வரைக்குமே வந்து ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்தது கிளிம்ஸு. ஸோ இந்த ட்ரெய்லர் அப்படி இருக்கும் போதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஏன்னா அதை நம்ம தலைக்கு மேலே கருடமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆதிகர்ணா 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சார். ஆதிகர்ணா ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. கருணா என் வியாபாரம் வாங்க கூட நடுவில் எதுக்கு கண்டெல்லாம் குறைக்கிறான். எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? இது பேர் சொக்க சார். கருணான்றவங்க வேலை பார்க்குறான். முரட்டு விசுவாசி சார். அப்புறம் அண்ணே, என்னடா இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா, எவ்வளவு விசுவாசம். ஏய் பார்த்திகண்ணமாவா பாட்டு அப்படிதான் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கணும். அதெல்லாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒன்னு போட்டு விட்டு அவங்க கலந்துக்குவாங்க. உனக்கும் கருணாவுக்கும் எப்படி நிற்கிறது? ஸோ நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட். சொல்லி பண்ண நீ எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா, நீ எந்த நாயோட தயவு எனக்கு தெரியல. நான் நாய் தான் மதினே. சோறுபட்ட வார்த்தைகளுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்காக சமரன் பொருளை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போறேன்னு நினைச்சால. Seriously? Oh my. 31st May release. Seriously சொல்றேன், சூரி அவரை வந்து ஒரு ரெயின் ஃபைட்ல நம்ம பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை. மனுஷன் பயங்கரமா வேற லெவல்ல பட்டிருக்காரு. அவரோட growth வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு growthங்க. ஆஃப்டர் அந்த வாட் யூ கால் அந்த படத்தை என்ன டக்குன்னு வர மாட்டேது பாருங்க. ஐயோ விடுதலை. எஸ், ஸோ நம்ம வெற்றிமாறன் படம் விடுதலை. ஸோ அதுக்கப்புறம் அவரோட growth ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்கு. அண்ட் செம்மையா ஹெல்ப்ட்ராப்ல. இதுக்கப்புறம் அவர் காமெடின்னு சொல்றதா, சப்போர்ட்டிங் ஐ மீன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்றதா, இல்லை ஹீரோ சொல்றதா, என்ன சொல்றதுன்னு தெரியல. எஸ், பட் ஆனால்
ஒரு ப்ராமிசிங் ஆக்டர், அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ அது மட்டும் அடிச்சு சொல்லலாம். ஒரு நல்ல கேரக்டர், ஐ மீன் எப்படி கேரக்டர் கொடுத்தாலும் கரெக்டாக பயங்கரமாக பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி என்ன சரி. ஸோ எஸ், நான் இவங்களை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். எஸ், இவங்க தான் வந்து ஷெபினா. ஸோ எனக்கு பப்பி. ஸோ வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத கண்டென்ட் தான், பட் இங்கே ரூமில் இருந்தாங்க. ஸோ அதனால் சும்மா அடே சரி. ட்ரெயிலர் பார்த்துருக்கோம், ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்குது. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதோ பிரச்சனை, அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதோ பிரச்சனை. ஸோ சூரி தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு என்ன நம்புறாங்க. ஸோ அது மேபி அவர் பண்ணலைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணமோ, ஆர் யார் பண்ணவோ தேடி கண்டுபிடிச்சி விஸ்வாசத்தை காட்டணும். அதுதான் அவரோட மெயின் டார்கெட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் வெரி இம்ப்ரெசிவ். அதுனா சூரியோட கேரக்டர் அண்ட் ஆக்டிங் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ நல்லாவே இருந்தது பார்க்கவே. ஓவரால் ஐ லைக் த வீடியோ. எஸ், அந்த கிளிம்ஸ் பார்த்தல. ஸோ அதுவுமே வந்து 2 minutes கிளிம்ஸ் தான், ஸ்லோ மோடில் நிறைய காட்டியிருந்தாங்க. அதுவும் வெரி இம்ப்ரெசிவ். ஒரு மனுஷனுக்கும் நாய்க்கோட விசுவாசத்தை காட்டினாங்க. ஸோ உண்மையான வாழ்க்கையில் அந்த மாதிரி மனுஷங்க கிடைப்பாங்களான்னு தெரியாது, பட் ஐ பிலீவ் இன். எஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். இப்போ பை, குட் நைட், டேக் கேர். Bye.